Mari pucuk rek. Ini benar ada apa ya? Mari pucuk rek. Makan foto எடுக்குதுங்க. ஏய், பாஞ்சு. என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஷிங் ஹார்பர் வந்திருந்தேன். இங்க வந்து பார்த்தா நம்ம நண்பர்கள் 3 பேர் தூண்டில் போட்டுட்டு இருந்தாங்க. இங்க என்னப்பா மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்பதான் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு சூப்பரான ஒரு மடவ மீன் ஒன்று மாட்டிருக்குது. எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத பாருங்க. இது மட்டும் கிடையாது, அந்த 3 பேரும் சேர்ந்து கேப்பே விடாம வரிசை அடுத்தடுத்து நிறைய மடவை மீன்கள் பிடிக்க போறாங்க. அந்த இடத்துல எனக்கு எப்படி டைம் ஓடிச்சுனே தெரியல, அவ்வளவு ஜாலியா இருந்தது. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மால் அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டாரு பாருங்க. இந்த 3 பேருமே அதுக்காகவே அந்த தூண்டில சூப்பரா ரெடி பண்ணி அந்த இடத்துல வரிசையா உட்காந்து அவ்வளவு அமைதியா அந்த மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. காலையிலேயே அதை பார்க்கறதுக்கு கண்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருந்தது. பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் நான் எடுக்கிறேன் சும்மா வாடா ஆமாம் நட போட்டு வரேன். இந்த கப்புல இருக்குது பாருங்க, இதுதான் ஆத்து புழு. அதை தான் தூண்டில கோத்து போட்டு அந்த மடவ மீன்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க. இந்த புழுல வந்துட்டு அவ்வளோ கவுச்சி இருக்கும், அவ்வளோ ரத்தம் இருக்கும். அதுக்காக தான் மீன் டக்கு டக்குன்னு அடிச்சிட்டே இருக்குது. அண்ணனுக்கு அடுத்து ஒரு மீன் மாட்டிச்சு பாருங்க. இங்க பாருங்க, இவர் ஒரு மீன் பிடிச்சி வச்சிருக்காரு. 2 பேருமே ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்படி தான் வந்து கேப்பே விடாம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து மீன் அடிச்சிட்டே இருக்கும். நீ அந்த அடி இப்போ சைஸ் 2 பேரும் ஒரு இடத்துல தான் பிடிக்கிற சைஸ் பிடிக்கிறாங்க. பாருங்க, இது வரைக்கும் பிடிச்ச மீன்கள்லாம் அழகா ஒரு சாக்குல போட்டு அந்த சாக்கு அழகா கொண்டு வந்து வச்சுட்டாரு. இந்த சாக்கு நிரம்புற வரைக்கும் வரிசையா அடுத்து மீன்கள் மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அப்படியே துடிக்க துடிக்க நிறைய பேருக்கு சேல்ஸும் பண்ணுவாங்க. இவங்க எப்பயுமே மடவை மீனுக்கு தூண்டில் போட வந்துட்டாலே சாக்கு நிறைய மீன்களை பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ எதனால இந்த மடவை மீன் மட்டும் இவ்வளோ அதிகமாக அந்த தூண்டிலில் மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடவை மீன்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கூட்டம் கூட்டமாக தான் அப்படியே டிராவல் பண்ணும். அதே மாதிரி தண்ணியுடைய மேற்பரப்பில் அதிகமான நேரம் டிராவல் பண்ணும். அந்த டைமில் எந்த இடத்துல அந்த கூட்டம் இருக்குது, எந்த இடத்துல அது மாப்பா இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷான ரத்தப்பூச்சியை நம்ம போடணும். அப்படி போடும்போது ஒரு மீன் டக்குன்னு அதை எடுத்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரிசையாக ஒரு மீனாக மாட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ கூட பாருங்க, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 3 பேரும் ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. அந்த அளவுல ஃபாஸ்டா அந்த மீன் மாட்டிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு மீன்கள் கீழே கிடக்குது அப்படின்றத பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி அண்ணன் பாருங்க, ஒரே நேரத்தில் 2 மீன் பிடிச்சிருக்காரு. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி டக்கு டக்குன்னு மீன் எடுத்துட்டு இருந்தால் நமக்கு அந்த இடத்துல இருந்து போகவே தோணும். அது கண்டினியூஸாக நம்ம தூண்டி போட்டுட்டு இருக்கவே தோணும். பாருங்க, அது பக்கத்தில் அவரும் 2 மீன் பிடிச்சிருக்காரு. என்னப்பா ஒன்று பிடிச்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு ரெட்டையா பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு பார்க்கறதுக்கே செம்ம ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான், இனிமேல் நம்ம விட்டாலும் மீன் விடாது. அந்த அளவுக்கு வெறித்தனமாக மீன் டக்கு டக்குன்னு போட்டு தூண்டில மாட்டிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம்ல நம்மளும் வந்து ரெஸ்டே விடாம அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, பக்கத்தில் உள்ளவர் அவரும் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மீன் எடுக்குதுன்னு பாருங்க. இது ஒரு நல்ல சைஸான மடவ மீன். கீழே எவ்வளோ மீன்கள் கிடக்குன்னு பாருங்க. எல்லா பக்கமும் மீன் தான் துள்ளிட்டே இருக்குது. அவ்வளோதான், மறுபடியும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த போட்டுடைய பின்பக்கத்தில் தான் உட்காந்து தூண்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டு ஒரே இடத்துல ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய மீன்கள் வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல மீனுடைய மேய்ச்சல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து தூண்டியை போடுறாங்க. ஸோ நம்மளால அடுத்து ஒரு அழகான செம்மையான சூப்பரான மடவ மீன் தூக்கி வச்சிருக்காரு பாருங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக அவங்க கணிச்ச மாதிரி அந்த மீன்கள் வந்து கண்டினியூஸாக மாட்டிக்கிட்டே இருக்குது. வந்து நம்ம தங்க இருக்குல்ல, அந்த குட்டல எல்லாம் கொண்டு விட்டுருவோம்.
அந்த இடத்துல எவ்வளோ மீன்கள் துள்ளிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. எந்த மீனுமே இன்னும் சாவல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மீன்களுமே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளேயே பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ வேகமாக அந்த மீன் மாட்டுது. எப்பயுமே இந்த தூண்டில பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நல்லா கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த மீன்கள் மாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த டைமை பயன்படுத்தி நம்ம எந்த கேப்புமே விடாம கரெக்டாக தூண்டில போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி ஓரளவுக்கு மீன்கள் பிடிக்கலாம். பாருங்க சூப்பரான ஒரு மடவை மீனை பிடிச்சி வச்சிருக்காரு. அதனால கண்டினியூஸாக இவங்க போட்டுட்டே இருக்கிறாங்க. மீன் எடுக்கிற டைம்ல நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டாலும் கடைசியில் அந்த மீன்கள்லாம் கலைஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு திரும்ப அந்த மீன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்மளால அடுத்து ஒரு மீனை தூக்கிட்டு வந்திருக்காரு. எப்படி துடிக்குதுன்னு பாருங்க. அந்த தூண்டில் அந்த மீனுடைய அந்த நுனியில மாட்டி இருக்குது. ஸோ நம்ம கரெக்டா அந்த புழுல வாயை வச்சதும் டக்குன்னு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா மீன் மாட்டிடும், இல்லைன்னா மிஸ் ஆயிடும். சரி, இந்த மடவை மீனை ரொம்ப சூப்பராக தூண்டில பிடிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி செஞ்சு சாப்பிட்டா பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. பெரிய டிஃபிகல்ட்டிலாம் இல்லை. ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணி எல்லா மீன்களையும் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம். நம்ம வந்து குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மடவை மீனை பொறுத்த வரைக்கும் 2 நாள் 3 நாள் பழைய மீன் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது சில பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த மடவை மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுவும் சமைச்ச உடனே நல்லா சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். இப்போ இது வரைக்கும் இவங்க பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தங்க வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம சொன்ன மாதிரி அப்படியே துடிக்க அந்த உயிரோட அந்த மீன்களை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடும்போது உண்மையிலே அந்த மடவை மீன் அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். தூண்டிலில் பிடிச்ச மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன். அண்ணனுக்கு எல்லா மீனையும் போட்டு கொடுத்தாச்சு. எதனால வந்துட்டு இப்போ அண்ணன் இவ்வளோ உயிரோட அந்த மீன்களை வாங்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கிடைக்காது, மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல கிடைக்காது. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா அதோடைய அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதோடைய டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சனால தான் வாங்குறாங்க. இப்போ நம்ம தூண்டி போட்டுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறைமுகம். அந்த மீன்பிடி துறைமுகத்தில் அந்த போட்டை நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி பின்பக்கத்தில் உட்காந்து நம்ம தூண்டி போட்டுட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி கடலில் வந்து சேர்ற அந்த முகத்துவாரம். அந்த முகத்துவாரத்தில் அந்த மடவை மீன்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த போட்டு ஓரத்தில் ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டு ஓரத்தில் அந்த பாசி அந்த பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக அந்த மடவை மீன் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம போட்டு கண்டினியூஸாக அந்த மடவை மீன்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். உங்களில் நிறைய பேருக்கு இது மாதிரி நண்பர்களோட உட்காந்து ஜாலியாக தூண்டில் போட்டு மீன்கள் பிடிச்ச அனுபவம்லாம் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சந்தோஷமான அனுபவங்களை கமெண்ட்ல பதிவு செய்யலாம். அண்ணன் அடுத்து ஒரு சூப்பரான மீன் பிடிச்சிட்டாரு பாருங்க. நம்ம நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்காக தான் தூண்டில் போட்டு இந்த மீன்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கம்மியான அளவில் மீன்கள் கிடைக்கும் போது அவங்க தேவையான அளவுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி 10 கிலோ 15 கிலோ சாக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும் போது மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு அதை வேஸ்ட் பண்ணிடாம அதை ஏலம் விட்டுருவாங்க. அவர் கொம்பாத்துல போய் நேரத்தில் வேலை பண்ணுவாங்க. ஓயடிச்சு போட சொல்லுங்க சீக்கிரமா. சரி ரைட்டு பார்த்து கூப்பிடுறோம். ஒரு செட்டு மொத்தமாக பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு எவ்வளோ மீன்கள் பிடிச்சிட்டாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக கண்டினியூஸாக கேப்பே விடாமல் கண்டினியூஸாக மீன் எடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததா இன்னொரு அண்ணன் தூண்டி போட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த மீன்கள்லாம் உயிரோடு இருக்குதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு விலைக்கு கேட்குறாரு. ஸோ இப்போ வரைக்கும் பிடிச்ச மீன்கள் எல்லாமே இதுதான். இதை அந்த அண்ணனுக்கு விலைக்கு கொடுக்க போகிறாங்க. 500 ரூபா நான் சும்மா சொல்கிறேன். சொல்கிறேன் இல்லையா இப்போ 5000 ரூபாய்க்கு இருக்குதுன்னா 5000 நோட்டாக இருக்குதுன்றா. ஒரே நோட்டாக தான் இருக்குது. பையன்
எவ்வளோ சூப்பராக அந்த மீன்களை வாங்கிட்டு போகிறாருன்னு பாருங்கள். தூண்டி போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்துட்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனால அண்ணன் உடனே வந்து இந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. அங்கே பிடிச்சிருக்கிற மொத்த மீன்களையும் அண்ணனுக்கு பையில் அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எல்லா மீன்களுமே உயிரோட தான் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் அதுதான். எந்த மீன்கள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மீன்கள், கடல் மீன்கள், ஆற்று மீன்கள், நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதியான மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்களை நம்ம அண்ணனுக்கு கொடுத்தது அந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் போயிட்டு நல்லா சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சோம். அவங்க அப்படி சந்தோஷப்படும் போது நம்ம அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனாலே 4-5 மீன் எக்ஸ்ட்ரா போட்டே கொடுப்போம் எப்பயுமே. நம்ம நண்பர் பாருங்க, அடுத்து ஒரு சூப்பரான மடவை மீனை தூக்கி வச்சிருக்காரு. 2வது ரவுண்டு பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் அந்த அண்ணன் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ 3வது ரவுண்டுக்கு உட்காந்துட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தீனியும் நிறையா இருக்குது, டைம் இருக்குது, அதே மாதிரி மீன் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால இவங்க எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. அவங்க அப்படி ஜாலியாக கண்டினியூஸாக மீன் பிடிச்சிட்டே இருக்கட்டும். நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.